ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதுசா ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. கிராமங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராமங்கள் அழிஞ்சா பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு அ ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நகரங்கள் அதிகமாயிட்டு வருது, கிராமங்கள் கம்மியாயிட்டு வருது. அதே மாரி விவசாயங்களும் அ கம்மியாயிட்டே வருது. அ நகர வாழ்க்கையில அதிகமா பொல்யூஷன் இந்த மாரி கெமிக்கல் கலந்த சாப்பாடு இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமத்து வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோதான் சிட்டியில போனாலுமே, சொந்த ஊர்ல இருக்கிற மாரி ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்காது. இப்ப அ அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருனா சொந்த ஊர்லயே இருப்பாங்க. விவசாயம் செஞ்சுக்கிட்டு, விவசாயம் சார்ந்த வேலைகள செஞ்சுக்கிட்டு ஊர்லயே இருப்பாங்க. அதனால விவசாயமும் அதிகமா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சனால, எல்லாருமே படிச்சு, இப்ப வேலைவாய்ப்பு எங்க இருக்கு? சிட்டி சைடுல தான் இருக்கு. அந்த மாரி சிட்டி சைடுக்கு போயிர்றாங்க. இப்ப சிட்டி சைடுக்கு போயிட்டா என்ன ஆகுது? வேலைவாய்ப்புகளும் இப்ப இப்ப படிச்ச வேலைக்கு உள்ளூர்ல வேலைவாய்ப்புகள் இல்ல. வேற மாநிலத்தில அதாவது இந்த மாரி வெளியூர்ல தான் நெறைய கிடைக்குது. அதனால வெளியூர் போயிர்றாங்க. இதனால விவசாயிகளும் கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப அ அவனோட ஆசைகள் வந்து அதிகமா அ அத பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பணம் தேவை. அந்த பணத்துக்காக பின்னாடி ஓடி போயி, கடைசி வரைக்கும் பணத்துக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து செத்தர்றாங்க. அது எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து படிச்சு முடிச்சுட்டு அ வேலை கிடைக்கும்போது வெளியூர் போயிர்றாங்க. வெளியூர் போனா சொந்த ஊர மிஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கிராமம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, "நீங்க எங்கேருந்து வரீங்க? எந்த ஊரு? அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேட்பாங்க. அதுவே சிட்டி சைடு போனீங்கன்னா, பக்கத்திலேயே இருந்துட்டு சொல்ல மாட்டாங்க. "என்னண்ணே எனக்கு தெரியாது. அது யாருன்னு எனக்கு தெரியாது. வேற எங்கேயோ போய் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. ஸோ, இப்போ படிச்சவங்கலாம் இப்போ விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, விவசாயமும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் அ வெளியூருக்கு போறனால, விவசாயிகளும் இல்ல. விவசாயமும் கம்மியாயிட்டு வருது. கிராமங்களும் கம்மியாயிட்டு வருது. ஸோ கிராமம்னா, கிராமத்து வாழ்க்கைனா, அ ஒ லைஃப்ப வந்து நிறுத்தி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பணத்துக்கு பின்னாடி போவாங்க. அதே மாரி என்ஜாய் பண்ற நேரத்தில அந்த லைஃப்ப ஸ்டாப் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் திருவிழா. திருவிழா அப்ப என்னதான் இருந்தாலும் லீவ் போட்டு ஃபர்ஸ்ட்டு திருவிழாவ பார்ப்பாங்க. அப்ப ஃபேமிலி இந்த மாரிலாம் வர சொல்லி ஜாலியா இருப்பாங்க. அதுவே இப்ப சிட்டி சைடு போனா ஓனர் லீவ் விட மாட்டான் இப்ப. லீவ் விட மாட்டானுங்க. அ "நீ ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு பாரு, அப்புறமேட்டு ஊருக்கு போவா" அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை. இந்த காசு பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு பைக் வாங்க ஆரம்பிப்பாங்க. பைக்கு ரூ. 2,00,000 இருக்கும். டியூ கட்டுறதுக்கு 2, 3 வருஷம் டியூ கட்டுவான். அதுக்கு மேல வீட்ட கட்டுவான். வீட்டுக்கு லோன கட்டிக்கிட்டே வருவான். அதுக்கு பின்னாடி இன்னும் நெறைய தேவைகளுக்கோசரம் சாகுற வரைக்கும் பணத்துக்கு பின்னாடியே ஓடுவாங்க. அதுவே ஒரு கிராமத்து வாழ்க்கைனா, பக்கத்தில நெறைய பேர் இருப்பாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்கலாம். இதில போட்டி, பொறாமைகள் நெறையா இருக்கும். பட் ஆனா ஒரு ஃபங்ஷன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கிராமம்னா இதான். ஸோ கிராமத்து வாழ்க்கை, விவசாயம் இதெல்லாம் ஒரு புது ஃபீல். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சிட்டி சைடுனா ஃபுல்லா சிட்டி சைடுல என்ன ப்ளஸ்னா, அங்க வந்து நெறைய கடைகள் இருக்கு. தேவையானது எல்லாமே அங்கேயே இருக்கு. பக்கத்திலேயே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கிராமத்து சைடு கடை கூட இருக்காது. ஆனா அங்க ஜாலியா இருக்கும். இந்த ஏரி, இந்த பசங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கிறது. சிட்டி சைடுனா மாடிக்கு மேலேயே விளாண்டுக்கிட்டு இருப்பானுங்க. வெளிய விளாட முடியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம். ஸோ கிராமத்து வாழ்க்கை, சொந்த ஊர் வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட்டு செம்மையா இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி தள்ளிட்டு போகுது. என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. பட் கிராமங்கள் அழியுதுன்னா, விவசாயிகள் அழியுதுன்னா, இது வந்து பெரிய ஆபத்து. அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பையனுக்கு பைக்ல ஆரம்பிச்சு, அதுக்கு பைக் வாங்கி டியூ கட்டி, வீட்ட கட்டி, அத லோன கட்டி, இப்படியே லைஃப் போயிட்டே அப்படியே பணத்துக்கு பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த கிராமத்து வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி இல்ல. பக்கத்தில நெறையா பேரு
கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீல், இந்த இயற்கையாக இருக்கிறது, இந்த காடுகள், ஏரி, நீச்சல் அடிக்கிறது, மரம் ஏறுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த ஸ்கூலில் போகும்போதெல்லாம் ஒட்டுக்கா போகிறது. இந்த 90s இவங்க இதில் பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க ஊர்லேயே நிறையா பசங்களாம் சேர்ந்து நிறையா விளாடுவாங்க. கபடி விளாடுவாங்க. இந்த மாதிரி நிறையா சேட்டைகள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செம்ம ஃபீலிங்காக இருக்கும். இப்போலாம் நிறையா மூவி வந்துட்டுருக்கு. ஸோ கிராமங்கள், விவசாயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால் திருவிழா இந்த மாதிரி வந்தாலாம் என்ஜாய் பண்ணுங்கள். சொந்த ஊருக்கு போங்க. பணத்துக்கு பின்னாடியே போகாதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லைஃப்பை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுங்க. நம்மளுடைய முதல் குறிக்கோளே இந்த தமிழ் மொழி, இந்த இயற்கை, விவசாயங்கள், இதெல்லாம் நிறையா அநீதிகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம்.